அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நாம் ஒருத்தரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா அது கொஞ்சம் கால அவகாசம் தேவையா இல்லையாங்க? நாம் யாருடன் பழகினாலும் சரி, அவர்கள் இப்படித்தான் அப்படின்னு உடனுக்குடன் முடிவெடுக்கும் பழக்கம் நம்மிடம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், அதற்கு நேரம் தராமல் அவருடைய குணத்தை நாமே எப்படி முடிவு செய்வது? அது சரிதானங்க? நம்ம குணமே ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இல்லையா? எதுவாக இருந்தாலும் கால அவகாசம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒருவருடன் நன்றாக பழகும்போது தான் அவருடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி இப்போ பார்ப்போமா? வாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாங்க. அந்த மரம் ரொம்ப வருட கால மரம். அந்த மரத்தை பற்றி விசாரித்த போது 4 பேர் 4 விதமாக சொன்னாங்களாங்க. முதல் நபர் சொன்னாராம், இந்த மரம் நன்றாக நிழல் தரும் என்று. 2வது நபர் சொன்னாராம், அந்த மரத்திலிருந்து இலை விழுந்து கொண்டே இருக்கும் என்று. 3ஆம் நபர் சொன்னாராம், அந்த மரத்தில் எப்பொழுதுமே நிறைய பூக்கள் பூத்திருக்கும் என்று. 4வது நபர் சொன்னாராம், அந்த மரம் எப்போதும் மொட்டையாகத்தான் இருக்கும் என்று. இதில் யார் சொல்வது உண்மை என்று நினைக்கிறீர்கள்? 4 சொல்வது உண்மைதாங்க. ஏனெனில் அந்த 4 பேரும் அந்த மரத்தை 4 காலநிலைகளில் பார்த்திருக்கிறார்கள். வெயில் காலத்தில் பார்த்தவர்களுக்கு அந்த மரம் நிழலை தந்திருக்கிறது. இலையுதிர் காலத்தில் பார்த்தவர்களுக்கு அந்த மரத்திலிருந்து இலை உதிர்வது தெரிந்திருக்கிறது. வசந்த காலத்தில் பார்த்தவருக்கு அந்த மரத்தில் பூத்து குலுங்கும் பூக்கள் தெரிந்திருக்கிறது. குளிர்காலத்தில் அந்த மரத்தை பார்த்தவர்களுக்கு மொட்டையாக தெரிந்திருக்கிறது. ஒரு மரத்திற்கே 4 காலநிலைகளின் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் மனிதர்களுக்குள் எத்தனை மாற்றங்கள்ங்க ஏற்படும்? இந்த மாதிரி தாங்க மனிதர்களும் இருக்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நாம் பழகுவதற்கும் ஏற்றவாறும் அவர்கள் நம்முடன் பழகும் விதமும் மாறுங்க. எனவே ஒரு முறை பார்த்ததை வைத்து இவர்கள் இப்படித்தான் என்று யாரையும் பற்றி முடிவே எடுக்கவே கூடாதுங்க. எல்லாவற்றிற்குமே கால அவகாசம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இல்லையா? இதை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தால் உறவு நீடிக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதில் ஐயமே கிடையாதுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? திடீர்னு ஒருத்தர் நல்லா சிரித்து பேசினா ஓகே, வி அக்செப்ட் இட். என்ன எப்படி இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியை தொலைச்சி நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம மூஞ்சியில் சிரிப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய் இருப்போம். இது நமக்கு தேவையாங்க? நோ 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 நோ. நம்ம ஜாலியாக எப்போயுமே சந்தோஷம் இருக்கணும்னா அக்செப்ட் இட். எது எப்படி இருக்கோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. அதுக்கு தாங்க ஆண்டவன் காலநிலைகளை படைத்து வைத்திருக்கிறார். 4 காலநிலைகள் இருக்குது. அது மாதிரி 4 குணங்கள் இருக்கிறது, 4 விதமான பேச்சுக்கள் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓகே இன்றைக்கி என்ன நடந்தது, ஓகே முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ பழகி கொண்டால் எப்பொழுதுமே என்னாலுமே சுகமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.